சார் ஏரியாவுக்கு வந்துட்டேன். அந்த ஒரு கிளைண்ட் வீடு தான் சார் எங்க இருக்குன்னு தெரியல. நான் அந்த அவர் என்னடா வந்துடுறேன் சார். தம்பி சர்வீஸ் வீடு எங்கேயா இருக்கு? அது அங்கிட்டு போய் கேளுனே, நீ வேற டென்ஷன் ஆகிட்டு. என்னையாச்சு? ஒன்னே ஆகலனே, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு இருப்பேன். தம்பி இது ஒன்றும் இல்லை, அண்ணா நினைச்சு நீ பார்த்து சொல்லியா என்னையாச்சு? ஒன்றும் இல்லைனே, அது இங்கே வானே, இதை பாருனே. நானும் அப்படியே குழம்பி போய் 2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேனே. வெறியா டென்ஷன் ஆகுதுனே. தம்பி நான் இது பார்த்துருக்கேயா? சொன்னேன். டேய் இதை வேற போட்டு விட்டியாடா? இதான்டா மண்டைக்குள்ள ஓடிக்கே இருக்குமியா? ஏயா போட்டு? சாரி நான் ஒரு லூஸ்னே. நீ போன வேலையை போய் பாருனே. எங்கேயா போக சொல்ற? இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னு வச்சுக்க, இதுதான் மண்டைக்குள்ள ஓடிக்கே இருக்கும். என்னடே பண்றது, விருப்பாகுதுனே. தம்பி நான் உங்களுக்குள்ள போலீஸ் நிற்கிறாரு, போலீஸ் போமா? ஓகே. சரி வா, லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சார் சாவியை மட்டும் சார். உன்னைய பேசாம போய் உட்காருன்னு சொல்லிட்டேன். ஹெல்மெட்டு மூடாம ஒன்றும் மூடாம சாவி வீண்டு போட உட்கார பேசாம. சார் இந்த வீடு பக்கத்துல தான் சார் இருக்கு, கொடுங்க சார். வீடு இருக்கு, நடந்து போ முதல்ல. என்ன சார் நீங்க? சார் நீ அதை காட்டியா சார்? சார் ஒரு நிமிஷம் சார், இதை பாருங்களேன் சார். விருப்பாகுது ஒரு மாதிரி. இது எனக்குமே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது சார். எனக்கும் பார்த்த மாதிரி தான் இருக்கு. நம்ம என்னாலும் கண்ட்ரோல் ரூம்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுருமா? சார் இதுக்கு போய் கண்ட்ரோல் ரூமா கேட்கலாம்பா, சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பா. சார் நான் வேணா சொல்லவா?